ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை துனி அக்னி துனி இந்த அக்னியை 9 முறை சுற்றி வர வேண்டும். இந்த அக்னியை 9 முறை சுற்றி வரல் நலம். அக்னியை சுற்றும் பொழுது மட்டைக்காயுடன் சுற்றுவது இன்னும் நலம். மட்டைக்காயுடன் இந்த அக்னியை வலம் வந்து இடதுபுறம் தலையை சுற்றி, அதாவது இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் தலையை சுற்றி இந்த அக்னியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. குருவாழ்க குருவே துணை. கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் துனி அக்னி இந்த அக்னியை 9 முறை சுற்றி வர வேண்டும். மட்டைக்காயுடன் சுற்றி வந்து தலையை சுற்றி 9 முறை இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியில் போட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம். 9 முறை சுற்றி இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை சுற்றி அக்னியில் இடவும் கண் திருஷ்டி விலகுகிறது. அத்திமரம் நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. இதில் தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம். அத்திமரம் நல்ல அத்திமரம். இது மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்ற இடத்தில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. பீமாசங்கர் ஜோதிர்லிங்கத்தின் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. அதே அத்திமரம் நமது சிவராமபுரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குருவாழ்க குருவே துணை. நினைத்த காரியங்களை நடத்தி தர வல்லமை உடையதே இந்த அத்திமரம். சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் துணி அக்னி இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. அனைவரும் வருக, அருள் பெறுக. வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். மாதத்தில் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். அன்னதானமும் வழங்கப்படும். பிரசாதமும் வழங்கப்படும். அனைவரும் வருக, அருள் பெறுக. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா ஸ்ரீடிவாசா. துணி அக்னி. ஓம் சாய்ராம்.
குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம். ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடிவாசா. 9 முறை வலம் வரும். இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். குருவாழ்க குருவே துணை. ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடிவாசா. குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம். இடது பக்கம் 3 தடவையும் வடது பக்கம் 3 தடவையும் தலை சுற்றி அக்னி துகுன் இப்படி சுற்றுருப்பான். அத்திமரம் தத்தர் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். தத்தாத்திரர் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரும். குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம். ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாத். தத்தாத்திரர் இந்த தத்தாத்திரர் இந்த அத்திமரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். 7 முறை வலம் வரும். குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம். ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடிவாசம். ஓம் சாய்ராம் 7 முறை வலம் வரும். தத்தாத்திரர் இந்த மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம். மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. அனைவரும் வருக, அருள் பெறுக. நீங்களே நேரடியாக பாலவேசம் பண்ணலாம். உங்கள் கை திருக்கரங்களால் பாலவேசம் பண்ணலாம். உங்கள் திருக்கரங்களால் ஆரத்தி எடுக்கலாம். அனைவரும் வருக, அருள் பெறுக. குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில். சிவராமபுரம். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் சிவராமபுரம். மேலே இருக்காங்க. மேலே இருக்காங்க. குருவாழ்க குருவே துணை பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய ஜெய ஆஞ்சநேயா. ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில். ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில் சிவராமபுரம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில். சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தவசிகளும் நமக்கு இங்கு அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். சித்தர்களும் ஞானிகளும் தவசிகளும். குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம்.
ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா சிரடிவாசம். சிவராமபுரம். இந்த பாபாவிற்கு நீங்கள் நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் பண்ணலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம். நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. குரு வாழ்க, குருவே துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். சிவராமபுரம். மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் வணங்கும் பொழுது நமது தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது. மேற்கு பார்த்த சிவன் ஆலயத்தில் நாம் வணங்கும் பொழுது நமது தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது. நமச்சிவாய, 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 நமச்சிவாய. மேற்கு பார்த்த சிவனை வணங்கும் பொழுது நமது தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது. இது சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு குளத்தின் நடுவில் அமைந்துள்ளது. இப்படி ஓடிட்டே இருக்க டக்குன்னு ஓடி போடும். அடுத்து ஓடுவேன். ஒன்றும் இல்லை, அதை விட்டு ஓடி போட்டு. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. பார்த்தா கற்று செல்லு நான் பார்க்கும்போது கட்டுறேன்னா சிவராமபுரம். இந்த பாபா கோயிலில் நீங்கள் நேரடியாக கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம்.